வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன் சார். அடுத்து நம்ம தலைவரை பற்றி கேட்க விரும்புகிறேன். நித்யானந்தம் அவர்கள். அவரோட சொற்பொழிவுலாம் பார்த்துருக்கீங்களா? ஒரு சில இந்த சின்ன பிட்டாக வரும், சில காமெடி தான் மேக்ஸிமம் வரும். நான் என்ன கேட்குறேன்னா, அவரோட ஒரு சில ஈவெண்ட்டில் குண்டிலினி சக்தி எழுப்புறன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பண்ணுவாப்புல. இந்த யோகாவில் எங்களுக்கு தெரிஞ்ச ரெண்டு முக்கியமான பிரதான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று கிரியா, இன்னொன்று குண்டிலினி சொல்லுவாங்க. இந்த குண்டிலினி அப்படின்றதே உயிர் சக்தி, பாம்பு வடிவில் இருக்கிற உயிர் சக்தின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதை பற்றி எனக்கு போதிய அறிவு இல்லை. அந்த குண்டிலினி யோகா அப்படின்ற விஷயம் உண்மையா? இதை அமெரிக்கன்ஸ்லாம் எப்படி பார்க்குறாங்க? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நீங்கள் வந்து இந்த குண்டலினிலாம் நம்புறியா, சாமி கோயில் இதெல்லாம் நம்புறியான்னு கேட்டிருந்தீங்கன்னா என்ன சத்தியமாக இதெல்லாம் பார்த்தா சிரிப்பேன். ஏன்னா வந்து அப்போ ஒரு இளமையில் இருக்கிற காலத்தில் அது வந்து அதுக்கான டைமே கிடையாது. அதில் உட்காந்து அதை பற்றி அனுபவிக்கிற அந்த டைமே கிடையாது. சமீபத்தில் தான் எனக்கு ஐ ஹேட் அ டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ். நான் இதை அடிக்கடி சொல்லுவேன். ஏன்னா இட் சேஞ்ச் மை லைஃப். அப்படியே என்னோடய வாழ்க்கை முறையை மாற்றி. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அதை? ஆமாம். ஓகே. என்னென்னா நம்மளால் ஒரு டைமென்ஷனில் தானே பார்க்க முடியுது. நம்ம ஒரு டைமென்ஷனில் தான் கேட்க முடியுது, ஒரு டைமென்ஷனில் தான் இயங்கிட்டு இருக்கோம். 20 to 20,000 ஹெர்ட்ஸ்குள்ளே தான் உங்களால் கேட்க முடியும். ஸோ இப்போ 20,000 ஹெர்ட்ஸ்க்கு மேலே யாராவது ஏதோ ஒரு சவுண்ட் இருக்குதுன்னா அது உங்களுக்கு தெரியாது. ஸோ 20,000 ஹெர்ட்ஸ்க்கு மேலே இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வரல. கரெக்டாக? கரெக்டாக. ஸோ அதே மாதிரி உங்களோட பார்வை திறனும் அதே மாதிரி தான். ஒரு குறிப்பிட்ட இதுக்குள்ளே தான் உங்களால் பார்க்க முடியும். அதை தாண்டி அதுக்குள்ளே அந்த பெல்ட்டுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்றது உங்களால் பார்க்க முடியும். ஸோ உங்களால் பார்க்க முடிஞ்சதுன்னா வாட் இன்ஃபர்மேஷன் வில் யூ கெட் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? ஒரு சாம்பிள் நடந்துச்சுன்னா, ஒரு 10 மினிட்ஸ்க்கு உங்களுக்கு ஒரு சாம்பிள் நடக்குது, உங்களால் வந்து இந்த இந்த பெல்ட்டுக்கு மேலே உங்களால் வந்து விஷயங்களை பார்க்க முடியுது ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படின்னா இட் இஸ் அன் என்லைட்டனிங் மூமெண்ட். நான் வந்து உங்ககிட்ட அது இப்படி தான் இருந்ததுன்னு சொல்லவே முடியாது. ஆனால் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதை ஃபீல் பண்ணி நான் அதை அனுபவிச்சிருப்பேன். சொல்லி ஃபீலிங், இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. நாங்கள் அப்படியே வாழ்ந்தே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 நிமிஷம் வாழ்க்கை வந்து நான் உங்கள்கிட்ட வந்து சொன்னேன்னா நீங்கள் முதல்ல சொல்கிறது வந்து எனக்கு வைத்தியம் பிடிச்சிச்சு அப்படின்னா நான் அதை நான் சொல்ல மாட்டேன். நான் சொன்னேன்னா இது சம்திங் ராங் திஸ் கை, அதில் பரவாயில்ல. ஆனால் இந்த குண்டலினி யோகா சொல்கிறீங்க இல்லையா, குண்டலினின்ற ஒன்று உடம்புல இருக்குது அப்படின்றத நீங்கள் முதல்ல உணர்றதே வந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். அதை நீங்கள் உணர்ந்துட்டிங்கன்னா நம்ம உடம்புல இப்போ இந்த சக்கரங்கள்லாம் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னா சக்கரம்னா ஏதோ ஒன்று ரவுண்டாக சுற்றிட்டு இருக்குன்றது கிடையாது. தெர் இஸ் அன் எனர்ஜி பாயிண்ட். இங்கே இந்த இடத்துல ஒரு எனர்ஜி பாயிண்ட் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுதுன்னா அந்த பாயிண்ட் நீங்கள் வந்து இப்போ உங்களோட மசிலை வந்து நீங்கள் இப்போ ஆட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட மசில் ஆட்டணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல நான் மசிலை கண்ட்ரோல் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த மசில் இருக்குன்றதை உணரணும். ஸோ அது உணர்ந்து அந்த மசிலை நீங்கள் கண்ட்ரோல் எடுத்து அதுக்கப்புறமா நீங்கள் அந்த மசிலை மட்டும் ஆட்டணுன்னா ஆட்டலாம். கிட்டத்தட்ட சேம் ஃபார்முலா தான். அந்த 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 சக்கரம் இருக்குது நம்ம உடம்புல அப்படின்றத புரிஞ்சுதுன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஓ, இட் இஸ் தேர். ஸோ மேபி வி கேன் டேக் கண்ட்ரோல் ஆஃப் இட் அப்படின்னு. அப்புறம் அதை கண்ட்ரோல் எடுப்பீங்க. ஃபுல் கண்ட்ரோலில் வராது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் தான், ஃபைனல் ஸ்டேஜ் தான் வந்து ஃபுல் கண்ட்ரோலில் வரும். அப்போ நீங்கள் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணும்போது 100% நீங்கள் வந்து குண்டலினி யோகத்தை நம்புவீங்க. ஓகே. அதில் என்ன அல்டிமேட்டு? குண்டலினி யோகா எனக்கு ஃபுல்லாக கையில் வந்துருச்சுன்னா அதை வச்சு நான் என்ன பண்ண முடியும் ஃபஸ்ட்டு? நல்ல கேள்வி. இட்ஸ் எ வெரி மெட்டீரியலிஸ்டிக் கொஸ்டின்னு சொல்லுவேன். இதை வச்சு ஏதாவது ஏன்னா இப்போ இருக்க சைக்காலஜி உங்களுக்கே புரியும். இப்போ நான் ஒரு விஷயம் பண்ணுறேன்னா எனக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குன்னு எதிர்பார்ப்பாங்க. அதனால் கேட்குறேன். நான் சொல்கிற எல்லா விஷயமே வந்து இந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, நீங்கள் வந்து எனக்கு சொத்து சேர்க்க போகிறேன், என் பிள்ளைக்குட்டியை பெருசாக படிக்க வைக்க போகிறேன், அவங்களுக்கு 100 கோடி சொத்து சேர்த்து வைக்கணும், நான் நல்லா சுகமாக வாழணும், எனக்கு எந்த உடலில் எதுவும் எந்த கஷ்டமும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களெல்லாம் நான் சொல்லலை. எஸ், அவங்க ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள். 90% இந்த உலகத்தில் அப்படி தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க கண்டிஷனாக இருக்காங்க, ரன்னிங் அ ரேஸ். ஏன்னா இதை நம்ம சொன்னாலே யாரப்போப்போ ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் என்னால் சும்மால உட்கார முடியாதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு லைஃப் இருக்குது. உங்களெல்லாம் மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் கேட்டிருக்கீங்களா? பயங்கரமாக உங்களை மோட்டிவேட் பண்ணுவாங்க. மோட்டிவேட் பண்ணி பணத்தை எப்படியா சம்பாதிக்கணும், 100 கோடி சம்பாதிக்கணும், 500 கோடி சம்பாதிக்கணும் எல்லாம் சொல்லி மோட்டிவேட் பண்ணுறவங்களே சம்பாதிச்சிட்டு இருப்பாங்க. உங்களை மோட்டிவேட் பண்ணி உங்களுக்கு காசு சம்பாதிக்க வைக்கிறாங்கல்ல. இதெல்லாம் பண்ணி காசு சம்பாதிச்சு என்ன பண்ணுவீங்க? லாஸ்ட்டில் ஒரு 50 வயசு கழிச்சு என்ன பண்ணுவீங்க? பெரிய பெரிய தலைங்க இப்பயே சொல்கிறாங்க நிம்மதி இல்லை, வாழ்க்கை நிம்மதி இல்லைன்றாங்கல்ல. நிம்மதியை விடுங்களேன். த வெரி பர்பஸ் ஆஃப் யர் லைஃப், நீங்கள் எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தீங்கன்றதுக்கு இந்த கேள்விக்கு பதில் கிடைக்காம நீங்கள் செத்து போயிடுவீங்க. அதுக்கு தாண்டி ஒரு டைமென்ஷன் ஆஃப் லைஃப் இருக்குது. நம்மளோட எக்ஸிஸ்டன்ஸோட பர்பஸ் என்ன அப்படின்னு அந்த கேள்வி வரும்போது உங்கள் கூட இருக்கவங்க எல்லாருமே முட்டாள்களாக தெரிவாங்க. ஒரு சில நேரத்தில் உங்கள் அப்பா அம்மாவே முட்டாளாக தெரிவாங்க. அவங்க வந்து பாசத்தினால அவங்கள வந்து படி, நல்லா சம்பாரி, நல்லா சாப்பிடு இப்படிலாம் சொல்லுவாங்க. நான் போய் யோகம் பண்ண போகிறேன், நான் வந்து 50 நாள் சாப்பிடாம இருக்க போகிறேன் என்ன சொல்லுவாங்க? திட்டுவாங்க. உனக்கு சாப்பாடு ஆக்கி கொடுப்பாங்க. கொலை பண்ண போகிறேன், கொலை பண்ண அடிக்க போகிறேன்ற மாதிரி அந்த மாதிரி பார்ப்பாங்க. இல்லை, நீங்களாம் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டீங்க, இப்போ வாழ்ந்துட்டீங்க, நீங்களாம் கொஞ்ச நாள் செத்து போயிடுவீங்க. நானும் அதே மாதிரி பண்ண முடியாது, ஐ வாண்ட் டு நோ த பர்பஸ் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக மட்டும்தான் நான் இதை சொல்கிறேன். ஓகே. ஸோ நீங்கள் கேட்குற கேள்வி வந்து இதை பண்ணுறதுனால எனக்கு என்ன கிடைக்கும்னா, யூ வில் ஃபைண்ட் த பர்பஸ் ஆஃப் யர் லைஃப்.
அது உங்களுக்கு மெட்டீரியலிஸ்டிக்காக கிடைக்காது. இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா பொருள் எது கிடைச்சாலும் அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. ரைட். ஆனால் இது கிடையாது. ஓகே, சூப்பர், தெளிவாக புரியுது. ஸோ இதைத்தான் நித்யானந்தா அவர்களும் சொல்ல வந்தாப்லையா? ஏன்னா எல்லாம் பறக்கிற மாதிரிலாம் ட்ரை பண்ணாங்க, அதை பார்க்குற மக்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓ, குண்டலினி பண்ணாக்கா சைனாவோட டிராகன் போல இருக்கு, பறக்கலாம் போல இருக்குன்னு. ஏன்னா அதை எங்கே கனெக்ட் பண்ணாங்கன்னா, குண்டலினி சக்தி பற்றி போகர் சித்தர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு, நிறைய குறிப்புகள் இருக்குது, அதை வச்சு மக்கள் கனெக்ட் பண்ணிட்டாங்க. இப்படி தான் நல்ல விஷயம் கூட தப்பாக மேனிப்புலேட் ஆகிடுதுன்னு சொல்ல வரேன். இல்லை, நித்யானந்தா பற்றி நான் அதிகமாக பார்த்ததில்ல. அவர் பற்றி நான் ஏதாவது கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா திஸ் இஸ் வாட் ஐ வுட் கமெண்ட். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போன ஒரு மிகப்பெரிய பொருளாதார சக்தி வாய்ந்த சாமியார்ல அவர் நிறைய பேருக்கு பிடிக்காது எனக்கு தெரிஞ்சு. அவர் என்னடா சாதாரணமாக என் கூட சுற்றிட்டு இருந்தான், பெரிய பணக்காரனாகி கோடீஸ்வரனாகி இப்போ ஒரு நாடெல்லாம் உருவாக்குறான். நம்ம இவனை எப்படி கவுக்கலாம், தமிழ் நண்டு கதை தான், இவன் எப்படி கவுக்கலாம் கால வலிக்கு. ஆனால் அவர் என்ன சொல்கிறார், ஐ டோன்ட் கேர் அப்படின்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பார் இல்லையா, ஐ டோன்ட் கேர். அப்படி தான் இருக்கணும். ஏன்னா அவர் வந்து பண்ணுறேன் இதெல்லாம் இப்படி பண்ணு அப்படி பண்ணு சொன்னவங்களாம் உடனே கேட்டு எல்லாம் வந்து ஆமாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் கிடையாது. இவங்ககிட்ட எப்படி இவ்வளோ பணம் வந்துச்சுன்னா எல்லாரும் பார்த்து பொறாமையில தான் எல்லாரும் பண்ணுவாங்க அவருக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சால் அவர் குண்டலினி யோகாலாம் அவர் பண்ணியிருக்க மாட்டாருன்னு தான் உண்மை. அவர் அதை ப்ரொமோட் பண்ணுறாரு, நல்லா ப்ரொமோட் பண்ணுறாரு. அவர் மூலம் அந்த வார்த்தை தெரிய வந்துச்சு, ஓ குண்டலின்ற ஒரு வார்த்தை இருக்குன்ட்டு. நான் இது ரொம்ப வெக்கக்கேடான விஷயம், அவர் மூலியமாக தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குன்னா. ஏன்னா ஒரு மிகப்பெரிய உளவியல் ஆராய்ச்சியாளர், அவர் பேர் வந்து கார்ல் யங். அவர் வந்து உளவியலில் வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தினார். ஃபாதர் ஆஃப் த சைக்காலஜி சிக்மண்ட் ஃப்ராய்டு. இவர் வந்து அவரோட ஸ்டூடெண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து அவரோட நிறைய தியரியெல்லாம் டிஸ்ப்ரூவ் பண்ணி தான் இவர் பெரிய ஆளானார், கார்ல் யங். அவர் சொல்கிற விஷயங்கள்லாம் படிச்சிங்கன்னா என்ன மனுஷனோட மூளையை அப்படியே புரட்டி போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி தோணும். அவர் வந்து குண்டலினி யோகத்தை பற்றி பயங்கரமாக ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அவர் குண்டலினி யோகா பற்றி அதை தான் சொல்ல வர. ஓகே, அவர் பண்ண ஆராய்ச்சிலாம் பண்ணி ஒரு புக் எழுதியிருக்காரு, அவர் ஸ்பீச் கொடுத்துருக்காரு, எல்லாமே இருக்கும் ஆன்லைனில், நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது. அவர் ஸ்ட்ராங்காக இந்த விஷயத்த நம்பியிருக்காருன்னா நம்மளாம் வந்து வெக்கப்படணும், நம்மளுக்கு இது தெரியலன்றது. அவ்வளோ பெரிய ஸ்காலர் நம்புறாரு. ரைட். இவங்க இந்த மாதிரி நான் ஒருத்தர் தான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அகாடமியிலேருந்து ஒரு டாக்டர் வந்து சொல்கிறாரு அப்படின்றது வந்து நான் ஒருத்தர் தான் சொல்கிறேன். இந்த மாதிரி பல பேர் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நம்ம வெக்கப்படணுன்றதை விட நம்மக்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் வர விடாமல் பார்த்துக்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஸ்கூலில் காலைல போய் படிக்கிறீங்க, என்ன படிக்கிறீங்க? ஏதோ ஒன்று படிக்கிறீங்களா சம்மந்தமே. நீங்கள் படித்த 95% உங்கள் லைஃப்பில் நீங்கள் யூஸ் பண்ணவே மாட்டீங்க. இது வரைக்கும் அல்ஜிப்ரா என்னோட வேலையில் யூஸ் பண்ணது கிடையாது. இப்போ நான் படித்ததுக்கு வேலை செய்யறதுமே சம்மந்தம் இல்லைல்ல. இதெல்லாம் படிக்கிறதுக்கு போல எதுக்காக வந்து சமைக்க சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க? ஏன் உங்களுக்கு வந்து வாழ்வியலை சொல்லிக் கொடுக்க வாழ்வியலை சொல்லி எல்லாம் அது கூட விட்டுங்களேன். உங்களுக்கு வண்டி ஓட்ட சொல்லிக் கொடுக்குறாங்களா? டிராஃபிக் ரூல் சொல்லிக் கொடுக்குறாங்களா? லா பற்றி சொல்லிக் கொடுக்குறாங்களா? இது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுக்குறாங்களா? முக்கியமான விஷயம் நான் இந்த மாதிரி ஒரு பொல்யூட்டட் என்வாயர்மெண்ட்டில் வாழ்றதுக்கே நீங்கள் சொல்லிக் கொடுக்க மாட்டீங்க. நான் வந்து எப்படி யோக பயிற்சியில் இவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியும். அது இங்கே மட்டும் இல்லை, உலகம் முழுக்க எஜுகேஷன் சிஸ்டம் இப்படி தான் இருக்குது. இட்ஸ் அ ஸ்லேவ் பேஸ்டு எஜுகேஷனல் சிஸ்டம். நீ வெளில வந்தனா வேலை செய்யணும், அதுக்கு ரெடியாக இருக்கு, அவ்வளோதான். ஆமாம். அதை விட இவங்க யோகா சொல்லிக் கொடுக்கலான்றது தான் என்னோட அபிப்பிராயம். ஏன்னா இப்போ தான் கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க, ஒரு இடத்துலையும் கொண்டு வராங்க இல்லையா. இது வந்து முன்னாடியே கொண்டு வந்துருக்கணும். கொண்டு வந்தது இந்த கேள்வியே வந்திருக்காது. இந்த சிக்மூலை பற்றி ஒரு விஷயம் சொன்னீங்களா, அதை பற்றி இன்னும் சக்மூல், இந்த சக்மூலை பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா? ரைட். சக்மூல் வந்து நிறைய சிலைகள் இருக்கும் மெக்சிகோவில், அதுக்கு கீழே கொலம்பியா நாட்டிலலாம் வந்து சக்மூல் சிலைகள் நிறைய இருக்கும். இது வரைக்கும் யாருமே வந்து அதை வந்து இந்த பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தது கிடையாது. அதுதான் வந்து விஷ்ணு அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த படுத்திருக்க பொசிஷன் அதெல்லாம் வச்சும் சொல்கிறேன். ப்ளஸ் அந்த வயிற்றில் இருக்கிற தொட்டி, அதில் இருக்க அந்த பிரம்மன், ஆனால் பிரம்ம சிலையெல்லாம் இருக்குது, அந்த தொட்டி மட்டும்தான் இருக்கும். அவருக்காக டெடிக்கேட்டடாக கோயில் கட்டியிருக்காங்க அங்கே. ஆமாம், சிச்சன் இட்ஸா அப்படின்ற ஒரு கோயில்னா இட்ஸ் அ பிரமிட் காம்ப்ளெக்ஸ். அந்த பிரமிட் காம்ப்ளெக்ஸில் போய் பார்த்தா எங்கள் உள்ளெல்லாம் விடலை, வெளியில் தான் சுற்றி பார்த்தோம். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணியிருக்காங்க உள்ளே அனுப்புறதுக்கு. அந்த கோயிலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, அதோட சென்டர், அந்த கோயிலுக்கு உள்ள அடியில் போய் பார்த்தா இதாக இருக்குது, சக்மூல் தான் இருக்குது. சக்மூலுக்காக தான் இந்த கோயிலே கட்டியிருக்காங்க. இங்கே மூலவர் மாதிரி, அங்கே சக்மூல் தான் மூலவர். அது ஒரு விஷ்ணு கோயில் தான், திருமாலுக்காக கட்டப்பட்ட ஒரு கோயில். ஆனால் அவங்க ஸ்டைலில் கட்டியிருப்பாங்க. அவங்க ஸ்டைலில் கட்டி அதுக்குள்ளே அவங்க ஸ்டைலில் அதை சக்மூல் வச்சுருப்பாங்க. சக்மூல்ன்ற பேரே வந்து யாரோ ஸ்பானியர் கொடுத்த பேர். அவங்க என்ன பேர் கொடுத்துருக்காங்க? அவங்களுக்கு பேரே கிடையாது, அவங்க தெரியாது. வரலாறுலாம் நிறைய அழிஞ்சு போயிடுச்சு இல்லையா. நம்ம போய்ட்டு அதுதான் விஷ்ணுன்னு சொன்னால் கூட மேபி நம்பலாம், இல்லைன்னா மொத்தமாக நம்பாமையும் போகலாம் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்கிறது ஒத்து போகுது. அங்கே பிரமிடு பார்த்தீங்கன்னா
இங்கே ஷேப் அப்படியே கூர்மையை நோக்கி வருது. நம்ம கோயில் கட்டுமானம் அப்படியே கூர்மையை நோக்கி வரும். ஆனால் கூர்மையாக இருக்காது, கொஞ்சம் ஃப்ளாட்டாக மாறிடும் மேலே. இவ்வளோ தான். நமக்கு சிற்ப வேலைப்பாடுகள் அந்த கோபுரத்தை சுற்றி இருக்கும், அங்கே அது இருக்காது. வெறும் ஃபுல்லாக அந்த கட்டுமான அமைப்பு வெளிப்படையாக காமிச்சிருப்பாங்க, அவ்வளோதான். அங்கங்கே ஹைரோகிளிப்ஸ் எழுத்துக்கள் அங்கங்கே இருக்கும், அதை பார்க்க முடியும், அவ்வளோ. கரெக்ட். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ 2 சைடு வந்து மேலே கூர்மையாக இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக இருக்கும்னு, அந்த கோயில்களும் அங்கே இருக்குது. அதுவுமா? அமெரிக்காவில் நான் பார்த்த மவுண்ட்ஸில் நிறைய மவுண்ட்ஸ் அதுதான். கஹோக்கியா மவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போனேன். இல்லினாய்ன்ற ஸ்டேட்டில் இருந்தது. அது வந்து எப்படியும் ஒரு 50-60 ஏக்கர் மேலேயே 100 ஏக்கர் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு நடுவில் ரோடே போட்டிருக்காங்க இவங்க, அதில் அழிச்சு போட்டிருக்காங்க. அங்கே இருக்கிற மவுண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மவுண்டு தான். சின்சினாட்டின்ற நகரத்தில் தான் வாழ்ந்துட்டு அங்கே வசிச்சுட்டு இருந்தேன். அங்கே ஒரு 3-4 மவுண்டு பார்த்துருக்கேன். எல்லாமே இந்த வடிவத்தில் தான் இருக்கும். நம்ம ஊரில் இருக்க ஹிந்து கோயில் வடிவத்தில் தான் இருக்கும். ஆனால் கட்டினது நம்மளும் கிடையாது. கட்டினது யாருக்குமே தெரியாது, எல்லாம் அழிச்சிட்டாங்க. அங்கே மயாமிஸ்பர்க் மவுண்ட் ஒன்று இருக்குது, நான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோலாம் அனுப்புகிறேன். அந்த மவுண்டு பார்த்தீங்கன்னா ரவுண்டாக கட்டியிருப்பாங்க, புத்த கோயில் மாதிரி இருக்கும். அதை நான் கேட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா, அது வந்து அந்த சைஸை விட 40 அடி இருந்தது இன்னும் எக்ஸ்ட்ராவா. அந்த 40 அடி இவங்க எல்லாம் தோண்டி அழிச்சிட்டாங்க. அது போய் இப்போ மிச்சம் தான் இருக்குதுன்னாங்க. மிச்சம் இருக்கிறதே கிட்டத்தட்ட ஒரு 300 அடி ஹைட் இருக்கும். நீங்கள் படிக்கட்டில் தான் நான் சொல்கிற ஸ்ட்ரக்சர்லாம் சின்னது கிடையாது. இந்த கஹோக்கியா மவுண்ட்லாம் மலை மாதிரி இருக்கும். நீங்கள் கீழே இருந்து ஏறி போனீங்கன்னா ஒரு 100-150 படிக்கட்டு ஏறி இருந்தால் தான் மேலே போக முடியும். மேலே போய் நின்னீங்கன்னா உங்களுக்கு அப்படியே இந்து கோயிலில் நிற்கிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட பைசா கோபுரம் ஷேப்பில் அவ்வளோ பெருசு பிரம்மாண்டமாக இருக்கலாம். பிரம்மாண்டமாக இருக்கும். ஓகே. மேலே போய் நின்று பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும் உங்களுக்கு. அப்படியே அந்த சதுர அமைப்பு தெரியும், அங்கங்கே பிரமிட்ஸ் இருக்கிறது தெரியும், எல்லாமே தெரியும். உங்களுக்கு கோயிலுக்குள்ளே போனால் ஒரு வைப் வருது நீங்களே, அந்த வைப் அங்கே இருக்கும். அதுதான் ஸ்டார்டிங்கு. எஸ், பேர் தான் வேறு. கோயில் பிரமிடுன்னு சொல்கிறோம், ஆனால் வைப் எல்லா இடத்துலையும் ஒன்று தான். அந்த வைப்னால தான் நான் வந்து இது ஆராய்ச்சியே பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா எந்த மதத்தில் உள்ளே போனாலும் அவங்களுக்கு வைப் ஏற்படும். ரைஸ். மசூதிக்குள்ளே போனால் ஒரு வைப் வரும், சர்ச்சுக்குள்ளே போனால் ஒரு வைப் வரும், கோயிலுக்குள்ளே போனாலும் ஒரு வைப்பு, பிரமிடுக்குள்ளே போனாலும் ஒரு வைப்பு. இந்த மதம் சாமி வேணால் வேறுபடுத்த முடியுது, வைப்போட உணர்வை வேறுபடுத்தவே முடியல. அதில் நம்ம எல்லாம் ஈக்குவலாக இருக்கும். சூப்பர்.